தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சூடு பிடித்து கொண்டிருக்கிறது. நம்ம அருந்தேர் மக்களுக்காக நான் சொல்ல வேண்டியது, அருந்தேர் மட்டுமல்ல, அவிநாசி மக்களுக்கும் கூற வேண்டியது முக்கியமாக இந்த காணொளி. தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் அவிநாசி தொகுதி தான் முதன்மையாக பார்க்கப்படுகிறது. இந்த அவிநாசி தொகுதி எதனால பார்க்கப்படுகிறதுனா, ஒண்ணு வந்து எல்முருகன் என்ற மத்திய அமைச்சர் நிற்கிறாரு. அவரை எதிர்த்து திமுகல ஒரு பெண்மணி டாக்டர் கோகிலா மணின்றவர் நிற்கிறாங்க. இவங்க எம்பிபிஎஸ் முடிச்சு இப்போ மருத்துவராக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து இப்போ கேண்டிடேட்டாக போட்டுக்கிறாங்க. திமுக என்ன யோசிச்சிருக்குன்னா, எப்படியாவது எல்முருகனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சின்ன பிள்ளை, அதாவது அரசியல் அனுபவமே இல்லாத இருக்கிறவங்கள, ஆனால் படிப்பை முன்னிறுத்தி போட்டுக்கிறாங்க. ஏன்னா ஒரு டஃப்பான கேண்டிடேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே அவிநாசியில் ஒரு 10க்கும் மேற்பட்ட அருந்ததியர்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. விருப்ப விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க. சென்னை போயிருக்கிறாங்க. அதெல்லாம் போயும் அவங்களுக்கு யாருக்கும் கொடுக்காம இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து எப்படி அரசியல் ரீதியாக எப்படி கொடுத்தாலுமே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த பெண்மணி ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கிறாங்க. எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த பெண்மணி வந்து எல்லாத்துட்டையும் பேசிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்துட்டையும் பழகுறாங்க, ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. அப்போ இது வரைக்குமே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அருந்ததியர் எம்எல்ஏக்கள், தனபாலா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்மளால் அப்ரோச் கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும்போது அட்லீஸ்ட் இப்போ தான் முதல் முறையாக ஒரு எம்எல்ஏ வந்து நமக்கு கண்டுக்கு படுறாங்க. அருந்ததியர் எம்எல்ஏன்னு சொல்லி படுறாங்க. நிறைய அருந்ததியர்கள் இருந்தாலுமே அருந்ததியர் எம்எல்ஏன்னு சொல்லி நமக்கு கண்டுக்கப்படாது. இப்போ திமுகவே சொல்லுவது என்னன்னா, அருந்ததியரில் ஒரு கேண்டிடேட் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இந்த பெண்மணி வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு பேச்சு அடிப்படுது. அதனால அருந்ததியர் மக்கள் வந்து அவிநாசி தொகுதியில் 300க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு. ஒரு தனிப்பட்ட மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஓட்டு வந்து அருந்ததியர் ஓட்டு தான். அங்கே அருந்ததியர்கள் வந்து வேற்றுமை பார்க்காம, வித்தியாசம் பார்க்காம, தெலுங்கு பேசுகிறோம், தமிழ் பேசுகிறோம், அவ்வா அம்மா அந்த எந்த குரூப்பாக இருந்தாலுமே இந்த பெண்மணிக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வின் பண்ண வச்சு அசம்பிளிக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு அருந்ததியருடைய கடமை. என்ன காரணம்னு சொல்லி கேட்டால், திமுக வந்து 2009 உள்ளொதுக்கீடு கொண்டு வந்தாங்க. டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கொண்டு வந்தார். அந்த கலைஞர் கொண்டு வந்த 2009 ஆண்டு சட்டம், அதனால நிறைய பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க. அதில் முன்னுக்கு வந்தவங்க தான் இவங்களும் பயன்படுத்தி தான் அந்த ரிசர்வேஷன் உள்ளொதுக்கீடு கொடுத்து வந்திருக்கிறாங்க. இப்போது கடந்த சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா, அசம்பிளியில் நடந்த விவாதங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து இது வரைக்குமே யாருமே போய் பேசுனதில்லை. எந்த ஒரு கட்சியோ நமக்குன்னு சொல்லிக்கிட்ட கட்சிகள் எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நமக்குன்னு ஒரு வேட்பாளர் கிடைச்சிருக்கு. அந்த வேட்பாளர் கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கைகளை கொண்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு எதுக்கு நின்றுட்டு இருக்கிறது எல்முருகன். அவங்க வந்து இந்த சமூகத்தை விட்டுட்டு போக முடியாது. இந்த சமூகத்துடைய வாக்கு வேணும் அவங்களுக்கு. அதனால கண்டிப்பாக அவங்க ஏற்கனவே அந்த ஆக்டிவிட்டியில் தான் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பேசுகிறாங்க. ஓட்டுக்காக இல்லைனாலும் உறவுக்காக பேசுகிறாங்க. அந்த உறவுக்காக பேசுகிறத வந்து நம்ம தான் அரசியல் மயப்படுத்தி அந்த பெண்மணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி வேலை செய்யணும். முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, தயவு செஞ்சு அருந்ததியர் மக்கள் வந்து அந்த பெண்மணியை மருத்துவர்னு கூப்பிட்டு பழகுங்க. பாப்பான்னு சொல்லாதீங்க. எனக்கு நிறைய பேர் பேசும்போது தான் அந்த பாப்பா நிற்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. மருத்துவர்னு கூப்பிட்டு பழகுங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம பொண்ணை மதிக்கலன்னா வேற யார் மதிப்பா? டாக்டர்னு கூப்பிடுங்க, எம்பிபிஎஸ் டாக்டர்னு கூப்பிடுங்க, டாக்டர் கோகிலாமணின்னு கூப்பிடுங்க, இல்லை மருத்துவர்னு கூப்பிடுங்க, மேடம்னு கூட கூப்பிட்டுங்க. ஆனால் தயவு செஞ்சு பாப்பான்னு கூப்பிட வேண்டாம். ஆனால் இன்னொரு விஷயம், எல்முருகன் வந்து எதுக்கு நிற்கும் பொழுது, நீங்கள் அருந்ததியர் மக்கள் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய தொழில் அதிகமாக உணவு பழக்க வழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பன்னிக்குத்துற பண்டிகை பண்ணுவோம். அப்புறம் மாட்டுக்கறி, ஞாயிற்றுக்கிழமையான மாட்டுக்கறி. இப்போ பிஜேபியில் எல்முருகன் நிற்கிறாரு. ஏதோ ஒரு ஓப்பன் வீடியோவில் மட்டும் சொல்லுங்கள். கோகிலாமணி வேணால் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? மாட்டுக்கறி, ஏன்னா மாட்டுக்கறி மட்டும் நம்ம தின்னுவது கிடையாது. அந்த மாட்டு கறிக்கடையும் நம்ம தான் அதிகமாக நடத்திட்டு இருக்கிறோம். புளியம்பட்டி, சத்தி இந்த மாதிரி பகுதிகளில் இது வந்து ஒரு தொழிலாகவே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய வருமானம், இந்த வருமானத்தை நம்பி தான் நிறைய குடும்பங்கள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எல்முருகனுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இந்த இதை வந்து அவர் என்ன பண்ணுவார்? இன்னொரு விஷயம், எல்முருகன் வந்து மினிஸ்டராக இருக்கும் பொழுது அங்கே மினிஸ்டராக இருந்து நம்ம சமூகத்துக்கு பண்ண வேண்டாதது அசம்பிளிக்கு ஏன் இவர் வந்து பண்ணணும்? அப்புறம் இன்னொன்று, இவர் என்ன பண்ணாருன்னா, விபி துரைசாமியை வந்து கூப்பிட்டு பிஜேபியில் போய் சேர்ந்தார். ரொம்ப வருஷமாகவே அவர் காணோம். மேடைகள் அவமானப்படுத்தப்பட்டார். அப்போது ஒன்றுமே காணோம். இப்போ கூட எல்முருகனை வந்து அண்ணாமலையை அவமதிக்கிறார். அதை வந்து திமுக இருந்ததை திமுக நம்ம பேசியிருப்போம். தனபாலுக்கு அவமானம் நடந்த பொழுது திமுக இருக்கிற தோழர்களே பேசினாங்க. அப்படி இருக்கும்போது எல்முருகனுக்கு மாலை போடுற மாதிரி போய் சின்ன குழந்தைக்கு மாலை போடுற ஒரு காணொலி இருக்குது. அப்போ எல்முருகனுக்கே அங்கே சுயமரியாதை இல்லாத பொழுது, மத்திய அமைச்சராக இருந்தும், இப்போ எம்எல்ஏவாக வரப்போறாரு, மத்திய அமைச்சராக இருந்தும் அவருக்கு சுயமரியாதை இல்லை. இப்போ அந்த எல்முருகனுக்காக பார்த்தீங்கன்னா எத்தனை அருந்ததியர்கள் அவங்க கூட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த பெண்மணி கூட இருக்கிறவங்களாம் முக்கால்வாசி அருந்ததியர்கள் தான் களத்தில் இருந்து வேலை செய்கிறாங்க, தொடர்பில் இருக்கிறாங்க.
அப்புறம் அமைச்சர் ராசா கூட இருக்கிறாங்க, பட்டியலின மக்கள் கூட இருக்கிறாங்க, அவங்க கூட வேலை செய்கிறாங்க, அவங்க கூட கலந்து ஆலோசிக்கிறாங்க. ஆனால் எல்முருகன் தரப்பில் யார் இருக்கா? பட்டியலின சமூகத்தில் யார் இருக்கா? எல்லாருமே சாதி இந்துக்களை தான் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி அவர் அப்ரோச் பண்ண முடியும்? அவர் கண்டிப்பாக சமூகத்துக்காகவும் தனிப்பட்ட முறையில் இருக்க அருந்தர்களுக்கும் உதவி செஞ்சிருக்கிறார். அது ஓகே, அது வந்து அரசியல் ரீதியாக தனிப்பட்ட ரீதியாக சமூக ரீதியாக கூட அவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் பிஜேபின்ற ஒரு கட்சி ரீதியாக அவருக்கு சுயமரியாதை அவருக்கே கிடைக்காத பொழுது அவர் எம்எல்ஏவாகி நம்மளுடைய குரல்களை எப்படி எழுப்புவார்? இப்போ நாளைக்கு பிஜேபி வந்து நார்த் இந்தியாவில் மாட்டுக்கறி தின்றவனை போட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கொள்றாங்க. இதை பற்றி இவர் எதாவது கண்டனமே தெரிவிக்க முடியாது. இப்போ கூட அவினாசியில் அவர் வந்து போட்டியிடும் பொழுது இந்த மாட்டுக்கறி பிரச்சனையை, மாட்டுக்கறி சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்களை அவர் தொடுவாரா, இல்லை ஆதரிப்பாரா, கடைகளை எடுக்க சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. அவர் வேணா ஒரு காணொலி வேணா போட சொல்லி பாருங்க, அவருக்கு பிஜேபிலேருந்தே தூக்கிடுவாங்க. ஆகவே அருந்தர் மக்களே, இது வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. நமக்கு நம்ம சமூகத்தினுடைய சுயமரியாதைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. 300 கிராமங்கள் இருக்கு. இதனால வரைக்குமே ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு அருந்ததியர் வந்து இது வரைக்கும் அவனேசியில் மேற்கு மாவட்டத்திலே நமக்கு கிடைச்சது கிடையாது. இதுதான் முதல் முறை. இப்போ நம்ம பவானி சேகர் தொகுதியில் கூட நிற்கிறாங்க, வேற ஒருத்தர் தான் நிற்கிறாங்க. ஆனால் இந்த மேற்கு மாவட்டங்களில் 9 மாவட்டங்கள் இருக்கு. இந்த 9 மாவட்டங்களையும் ஒரே ஒரு சமூகம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய சமூகம் வந்து அருந்ததியர்கள். ஆனால் அந்த அருந்ததியர்களுக்கு வந்து இது வரைக்குமே ஒரு பிரதிநிதித்துவம் எங்கேயுமே கிடையாது. என்ன காரணம்னா, நம்மலாம் ஓட்டு போடுறது சிம்பிளுக்காக ஓட்டு போடுறோம், கொள்கைக்காக ஓட்டு போடுறது இல்லை. இந்த ஜென்ரேஷன் தான் நம்ம கொள்கைக்காக ஓட்டு போட்டு நம்ம உரிமைகளை பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு கட்சிகளும் நம்மளை அங்கீகரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சமூகம் வந்து கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் விழிப்படைந்து வராங்க. அதனால அவங்களுக்கு ஏதோ பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், அவங்களுடைய குறைகளை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த பெண்மணி மேலே வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், அருந்ததியர் மக்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. எந்த வேறுபாடையும் கலந்து எல்முருகன் மற்றும் வின் பண்ணிட்டாருன்னா, மேற்கு மாவட்டங்களில் அருந்ததியர்களில் ஏற்கனவே நம்மளாம் இப்போ தான் கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டு இருக்கிறோம். இவர் வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி நம்ம சமூகத்தை பின்னுக்கு இழுத்துட்டு போயிடுவாருன்னு தான் சொல்கிறேன். அரசியல் ரீதியாக தான் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையிலலாம் சொல்லலை. எனக்கு அவருக்கும் பழக்கமும் கிடையாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் சொல்ல, கொள்கை ரீதியாக நமக்கும் பிஜேபிக்கும் ஆகவே ஆகாது. என்ன காரணம்னா, நம்ம சாப்பிட்ற பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், நம்ம தொழில்களாக இருக்கட்டும், நம்ம உறவுகள் இருக்கட்டும், இது எதுவுமே நமக்கு சம்மந்தம் வராது. அதனால் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அருந்ததியர் இயக்கங்களும் அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் அருந்ததியர் மக்களாக நாமும் கண்டிப்பாக கோகிலாமணி, நீங்கள் எங்கே வேணாலும் இருந்துங்க, மதுரையில் கூட இருந்துக்குங்க. ஆனால் கோகிலாமணிக்காக உங்கள் உறவுகள் எங்கே இருந்தாலுமே, இயக்கங்கள் எங்கே இருந்தாலுமே கோகிலாமணியை வந்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ண வைக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. ஏன்னு கேட்டால், அந்த அசம்பிளியில் ஒரு அருந்ததியர் பெண், ஒரு மருத்துவர் அங்கே போய் உட்காரணும். நம்ம வந்து நம்மளுடைய மேற்கு மாவட்டங்கள் பிரச்சனை, அவினாசி பிரச்சனை, ஏன்னா மேற்கு மாவட்ட பிரச்சனையை கூட அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குது. ஆனால் இப்போவே நம்ம உதவி செய்யலைன்னா, நம்ம வந்து ஓட்டு போடுறதுக்கு பிரச்சாரம் பண்ணலைன்னா, அவங்க வின் பண்ண பின்னாடி நம்ம எந்த ஒரு முகாந்தரம் வச்சு அவங்கக்கிட்ட போவோம். ஆகவே நம்ம வந்து அவங்களுடைய வெற்றியில் நம்மளுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியணும், நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு தான் இந்த காணொலி போட்டேன். நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தலித் கேமராவை ஃபாலோ பண்ணுங்கள்.